திருட்டு திமுகவின் தேர்தல் அறிக்கை. அப்படி சொல்லக்கூடாது. திமுகவின் திருட்டு தேர்தல் அறிக்கை. அடுத்தவங்கிட்ட இருந்து தேர்தல் அறிக்கையை கூட வாயா நீங்க திருடுவீங்க, இதுக்கு எதுக்கே தனி குழு? அது நீ டிவியில பாத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு, விஜய் என்னத்துல தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு 200 ரூபாய் ஊப்பிட்டு வழக்கம் போல 200 ரூபாய் கொடுத்துட்டே உட்காந்து அந்த தேர்தல் அறிக்கை என்னன்னு பார்த்து எழுதி விடா. எழுத கூட தெரியாது, தற்கூரியாதான் நீ இருப்ப. சரி சும்மா செல்லுல போட்டாவது பிடிச்சி விடா, அதை பார்த்து நம்ம அப்படியே பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து தேர்தல் அறிக்கை விட்டுருவோம் அப்படின்னு ஈஸியா 200 ரூபாயில முடிச்சிருக்கலாம். இதுக்கு கனிமொழியை கூப்பிட்டு, டிஆர் பாலுவை கூப்பிட்டு, இதுல இன்டலெக்சுவல் ஆண்டிமுத்து ராசா இன்டலெக்சுவலா அவர் தான், அவரை கூப்பிட்டு கடைசியில அடுத்தவன் தேர்தல் அறிக்கையெல்லாம் திருடி கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் பாத்திரம் மாதிரியே இருந்தது திமுகவோட தேர்தல் அறிக்கை. நீங்க பிச்சைக்காரன் பாத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுல புளி சோறு வாங்கியிருப்பான், ஒரு வீட்டுல தயிர் சோறு வாங்கியிருப்பான், ஒரு வீட்டுல குழம்பு சோறு வாங்கியிருப்பான், இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்ட மாதிரி இருக்கும். இப்படி எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கையும் திருடிய ஒரு பிச்சைக்காரன் பாத்திரமா தான் திமுக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அதை தான் கிளிய போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டுக்கு முழிப்பு வந்துருச்சு. பல ஆண்டுகளாக கோமாவில் கிடந்த ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு உயிர் தெளிந்திருக்கு. யார் இது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். பல நாளா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதிமுகவை பாஜக விழுங்குது, அதிமுகவை பாஜக விழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கட்சிய திமுக காரன் வேட்டையாடி தின்னுட்டான். மிச்சம் மீதி எலும்புதான் கிடக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு விசிகாவோட நிலைமை அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் திடீர்னு கோமாவில் இருந்த திருமாவளவன் அவர்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, விசிகாவோட வேட்பாளர்களையே திமுக தான் அறிவிக்க போகுது அப்படின்னு. அந்த இடத்துலதான் திருமாவளவனை தூங்கிட்டு இருந்த திருமாவளவனை யாரோ ஐஸ் வாட்டர் கொடுத்து எழுப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா 8 சீட்டை கொடுத்துட்டு அதுல 5 சீட்டுக்கு திமுகவே வேட்பாளர்கள் சொல்றாங்க, இவனை போடு இவனை போடு இவனை போடுன்னு. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கார் திருமாவளவன். இவங்க கிட்ட விட்டோம் மறுபடி சீட்டை, இவங்க எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறேன்னு சொன்னாலும் ஆமாஞ்சாமின்றுவாங்க, நம்ம கட்சியை வித்து தின்றுவாங்க, நாம நாளைக்கு கூட்டணியை விட்டு வெளியில வந்தாலும் இவங்க எல்லாம் அங்கேயே தங்கிடுவாங்க, நான் தனியா தான் வந்தாகணும் அப்படிங்கிற மேட்ரு இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. திருமாவளவனை எம்பி ஆக்கி நீ போய் பாசிசம் பாயாசம்னு டெல்லியிலேயே உருட்டிக்கிட்டு கடை, இங்க உன் கட்சியை பூரா நான் தின்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இவ்வளவு நாளா தின்னுகிட்டு இருந்தது. அது திருமாவளவன் இப்பதான் உணர்ந்திருக்கார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோவில்ல அவர் போட்டியிடுறது களமிறங்கியிருக்கார். இங்க பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, போட்டி கடுமையா தான் இருக்கும். வன்னியர்கள் ஓட்டு அதிகம், அதிமுக அங்க கொஞ்சம் வெயிட்டு, திமுக கொஞ்சம் டல்லு. ஆனா விசிகாவோட வாக்கு வங்கி அங்க வலுவாயிருக்கு. அதே நேரத்துல அதிகபட்சமா உள்ள இஸ்லாமியர்களோட வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திருமாவளவனுக்கு ஒரு சின்ன எட்ஜி லீடிங் கொடுக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஏன்னா 2019 தேர்தலில் திருமாவளவன் வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சார். அதுல சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் தொகுதியில கொஞ்சம் ஓட்டு, அதுல திருமாவளவன் பின்தங்குறாரு. அரியலூர் தொகுதியில திருமாவளவன் பின்தங்குறாரு, ஜெயங்கொண்டம் தொகுதியில திருமாவளவன் பின்தங்குறாரு, சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் பின்தங்குறாரு. இத்தனை தொகுதியிலையும் சேர்த்து திருமாவளவன் பின்தங்கிய வாக்குகள் 42,000. ஆனா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில மட்டும் 45,000 ஓட்டு லீடிங் எடுத்தா 3000 ஓட்டுல ஜெயிச்சார். அந்த அளவுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கி வலுவா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, விசிகா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களோட வாக்கு வங்கி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறதால போட்டி கடுமையா இருக்கும். திருமாவளவன் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்துல போய் மாநிலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா மட்டும்தான் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும். நம்ம இன்னும் RSS பாஜகன்னு உழுந்துகிட்டு இருந்தோம்னா திமுகவோட அல்லக்கை தான் நாம அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முழு அடிமையாவே நம்ம மாறிடணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த அடிப்படையில தான் திமுகவோட கொத்தடிமையா இருந்த ஆளூர் ஷானவாஸுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு, பனையூர் பாபுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி பாலாஜிக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு. நேற்று 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திருமாவளவன் அறிவிச்சிருக்கார். அந்த அடிப்படையில காட்டுமன்னார் கோவில் திருமாவளவன், சிந்தனை செல்வன் இவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. செய்யூர்ல இங்க இருந்த பனையூர் பாபு தான் விரட்டி விட்டுருக்காங்க. ஆற்றல் அரசு பெரியகுளம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி சிந்தனை செல்வன் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, தூக்கி போடுற வேண்டியதான். திண்டிவனத்துல வன்னி அரசு வழக்கம் போல வானூர்ல நின்னா அடிச்சு ஓட விட்டுருவாங்கன்னு திண்டிவனத்துக்கு மாறி இருக்கார். இங்கேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அரக்கோணம் வழக்கறிஞர் எழில் கரோலின் போட்டி கடுமையா தான் இருக்கும், ரிசல்ட் சொல்ல முடியாது. திருப்போரூர்ல பாலாஜி பண்ண அழிச்சாட்டியத்துக்கு பன்னீர்தாஸுக்கு டெபாசிட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பண்ருட்டி அப்துல் ரஹ்மான் வாய்ப்பு இல்ல ராஜா, கள்ளக்குறிச்சி வழக்கறிஞர் மாலதி வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்னா
கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு செத்ததுல எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ஓலம்லாம் தெரியும். திருமாவளவன் அங்க என்ன கேப் ஓட்டினாருங்கிறதும் தெரியும். அதனால இதெல்லாம் காலி ஆயிடும். திருமாவளவன் ஜெயிச்சா பெரிய விஷயம். அப்ப விசிகாவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். இங்க காட்டுமன்னார் கோயிலையும் திருமாவளவன் இல்லாம வேற யாராவது நின்றிருந்தா இந்த தொகுதியிலையும் ஒன்னுள்ள கீழே போட்டுருதான். அதே நேரத்துல திருமாவளவனை எதிர்த்து முருகுமாறன் அதிமுகவில் நின்றிருந்தாருன்னா திருமாவளவனுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை. ஆனா கூட்டணியான பாமகவுக்கு கொடுக்கப்பட்டதால திட்டக்குடிக்கு முருகுமாறன் வேட்பாளரா களமிறக்கப்பட்டிருக்கார். சரி, இப்ப தேர்தல் அறிக்கைக்கு வருவோம். அதாவது என்னத்த சொல்றது, திமுகவோட தேர்தல் அறிக்கையில முக்கியமான ஒரு பாயிண்ட நிறைய பேர் நீங்களாம் மறந்துருப்பீங்க. அதை பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 8 வயதிற்கு கீழ் உள்ள பெண்களை, அதாவது சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தால் தூக்கு தண்டனை விதிக்கும் அளவிற்கு சட்டம் மாற்றப்படும். மூலடா உங்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுகளா நீங்க. அப்ப 9 வயசு குழந்தைய ரேப் பண்ணா பரவாயில்லையா மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? என்னையா தேர்தல் வாக்குறுதி இது? 8 வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தால் அப்ப கூட எங்களால சட்ட ஒழுங்க நாங்க சரியா பாத்துக்குவோம், எங்களால பாலியல் விஷயங்கள்லாம் தடுக்க முடியும், அதுக்கான முயற்சி செய்வோம் உங்களால சொல்ல முடியல. பாத்தீங்களா? 8 வயதுக்கு கீழேனா அறுத்து தள்ளுறாங்களாம். அப்ப 8 வயசுக்கு மேலன்னா பரவாயில்லைங்களா? ஏன் 8 வயசுக்கு கீழ் உள்ள வழக்கெல்லாம் எவனும் திமுக காரன் இல்ல. இப்ப இந்த கோடம்பாக்கத்துல ஒரு நாயை பிடிச்சாங்க பாருங்க, அது கூட அந்த சிறுமி கூட 13 வயசு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய திமுகலாம் 8 வயசுக்கு மேற்பட்ட கேஸ்ல இருக்காம போல இருக்கு. அவனோட தூக்கம் தொங்க விட்டுட்டா 200 கொத்தடிமைங்க எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும், ஓட்டு போயிடுங்கிறதுக்காக 8 வயசுக்கு கீழேன்னு வரீங்களா? என்னையா தேர்தல் வாக்குறுதி இது? உங்க வீட்டுல 8 வயசுக்கு மேல பிள்ளைங்க இல்லையா? அப்ப என்னையா வாக்குறுதி? 8 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சா தூக்கு போட்டுருவாங்களாம். அப்ப 9 வயசுனா கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா நடத்திடலாமா? கருமோ, இதெல்லாம் ஒரு தேர்தல் வாக்குறுதி? என்ன கொடுமைங்க இது. இது அதிமுக தேர்தல் வாக்குறுதியில பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திமுக காரர்களால வார்த்தைக்கு வார்த்தை தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு சொல்றீங்கல்ல, அந்த டிவிகேவோட வாக்குறுதியில கூட பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் பெயரில் பெண்கள் பாதுகாப்புக்காக தனி படை உருவாக்கப்படும் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து அங்க வச்சிருக்காங்க. நீ இன்னும் 8 வயசு 7 வயசுன்னு வியாபாரம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதே இதெல்லாம் ஒரு வாக்குறுதி, இதுக்கு ஒரு குழு வேற. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக சார்பா மகளிருக்கு 2000. இங்க கிட்டத்தட்ட அதிமுக வாக்குறுதி தான் டிவிக்கேவும் பிட் அடிச்சிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருந்தாங்க. இவங்க 2000ங்கிறப்ப அவங்க 2500 3000 போயிட்டு இருக்காங்க. இப்ப திமுக சார்பா 2000 மகளிர் உரிமை தொகை, அப்படியே அதிமுக சொன்னது. அதே மாதிரி கரும்புக்கு 4500 ரூபாயா கொள்முதல் விலை, நெல்லுக்கு 3500 ரூபாயா கொள்முதல் விலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே எட்டி பார்த்து பிட்டு காப்பி அடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டாலின் மாதிரி ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட் பக்கத்து பெஞ்சை பார்த்து காப்பி தான் அடிச்சா, அவனுக்கு வேற வழி கிடையாது. நமக்கு தான் படிக்கவும் துப்பு இல்லையே, அப்ப அடுத்தவங்களை பார்த்து தான் காப்பி அடிக்கணும். அது மாதிரி ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க அவங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஃப்ரிட்ஜுன்ட்டாங்க. நம்ம என்ன பண்றது? ஏற்கனவே டிவி கொடுத்தாச்சு, டிவிலாம் இப்ப எல்லா வீட்லயுமே இருக்கும், டிவி இல்லாத வீடு இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒண்ணு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுல கனிமொழி அறிவு இருக்கா அவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல 100க்கு 90 வீட்டுல போர்வெல் இருக்காது, எல்லாமே தெருக்குழாய் தான். வாஷிங் மிஷின் பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுக்கு வீடு போர்வெல் இருக்கணும், வீட்டுக்கு வீடு குழாய் இருக்கணும், தண்ணீர் குழாய் இருக்கணும். ஏன்னா வாஷிங் மிஷினை வச்சுட்டு குடத்துல கொண்டாந்தா தண்ணியை முண்டு ஊத்திக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் கிராமத்துல இது எதுக்கு எங்களுக்குன்னு காய் துப்பிடுவாங்க. இந்த ஸ்கீம் எல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, 8000 ஓவாய்க்கு கோப்பனை கொடுக்குறாங்களாம். 8000 ஓவாய்க்கு இந்த கோப்பனை வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா. இந்த வெள்ளை பேப்பர் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க தொழில்துறை அமைச்சர் கேடுகாலம், அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு டிஆர்பி ராஜா வளர்ந்தும் கேட்டது அது. இந்த பொருள் தான் கொடுப்பேன்னு இப்பெல்லாம் மக்களை நம்ம சொல்ல முடியாது. காசா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிப்பாங்க, கூப்பனா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்குவாங்க. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், அதை இல்லாம 10,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீ வெறும் 8000, அங்க ஃப்ரிட்ஜோட சேர்த்து 10,000. ஃப்ரிட்ஜும் வாங்கிக்கலாம், 10,000 ரூபாய் இருக்கு, அதுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். அப்ப இது ஒரு தோற்று போன வெத்து அறிக்கை. இதை கொடுக்கறதுக்கு நேத்து ஸ்டாலின் கொடுத்த பில்டப் என்ன தெரியுங்களா? எல்லாரும் அந்த பாம்பாட்டி எல்லாம் கத்துவணும் பாத்தீங்களா? எல்லாரும் வாங்க சார் இங்க பாருங்க சார், இந்த பையன் கம்பி மேலே நடக்கிறான், இந்த பாம்பு கிரிப்புள்ள மேலே சண்டை போட போது திறந்து விட போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஒரு கேவலமான அறிக்கை
அடுத்தவன்ட்ட திருடிட்டு வந்த அறிக்கை, பிச்சைக்காரன் பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அறிக்கைக்கு அவர் நேத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். எல்லாரும் தலைப்பு செய்திக்கு தயாராயிருங்க அப்படின்ன உடனே ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் ஒடியாந்துருவாங்களாம். ஆக்சுவலா ஏற்கனவே இங்க இருக்க RS பாரதி மீடியா முண்டகிழமைகளுக்கெல்லாம் இந்தா 200 இந்தா 200 இந்தா 200 இந்தா 200ன்னு போட்டா அவனுங்க தலைப்பு செய்திக்கு ரெடியா தான் இருப்பானோ. ஸ்டாலின் கீழே விழுந்தாலும் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு செய்தி போட மாட்டாங்க. மண்ணை தொட்டு கும்பிட்ட ஸ்டாலின் மண் மீது இவ்வளவு பாசமா அப்படின்னு மாத்தி உருட்டுவானுங்க. அதுதான் அந்த எச்சி எலும்புக்கான கிரெடிட். இவனுங்க ஏற்கனவே தயாராதான் இருக்காங்க. இதுல இவரு இந்த பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க அறிக்கையை அறுத்து தள்ளிட்டாராம். தலைப்பு செய்திக்கு தயாராக இருங்கள், ஹீரோ வருகிறார், ஹீரோ வருகிறார். சரி, யாரோ பெரிய ஹீரோ போல இருக்கு திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல ஒரு மாப்பிள்ளைய பவுடர் அடிச்சு மீசையெல்லாம் வலிச்சு ரெடி பண்ணிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஹீரோவை கொண்டாந்து நம்ம முன்னாடி விட்டு இவர் தான் உங்க ஹீரோ அப்படிங்கிறாங்க. பார்த்த உடனே வாயால சிரிக்கிறதா வேற எதால சிரிக்கிறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு கேவலமான தேர்தல் அறிக்கை. இதுல இவங்க வழக்கம் போல வடை சுடுவாங்க பாத்தீங்களா, டாஸ்மார்க்கை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா நாங்க நீட்டை அறுத்து தள்ளிடுவோம். வழக்கமா அந்த மாதிரி வடை சுடுவாங்க. இல்ல இந்த வாட்டி சுட முடியாது, ஏன்னா வாயிலேயே குத்துவாங்க மக்கள். சமூக வலைதள காலம் ஆகி போச்சு. நீ என்னதான் மீடியாக்காரனுக்கு பிச்சைகாசை போட்டு மறைச்சாலும் கூட சமூக ஊடகத்துல அம்பலப்பட்டு அம்மனமானிக்கிறீங்க. அதனால பதில் சொல்ல முடியல இவங்களால. சரி, இனிமே நீட்டு கீட்டுன்னு வாயெல்லாம் துறக்காத, செவனேன்னு இருங்க. நம்ம கடன் வாங்கி வச்சிருக்க லட்சணத்துக்கு, மாநிலம் கடன்ல இருக்கிற லட்சணத்துக்கு, வட்டி கட்டுற லட்சணத்துக்கு நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது. ஏதோ சும்மா ஊர்த்தி விடுவோம், நம்ம ஆட்சிக்கும் வரப்போறது இல்ல, ஏன் நமக்கு எதையாவது அள்ளி வச்சுட்டு போயிடுவோம் நம்ம பாட்டுக்கா அப்படிங்கிற நிலைமையில ஒரு கந்தரகோலமா உருவாக்கப்பட்ட கேவலமான தேர்தல் அறிக்கை தான் இது.